தக்கரகம். பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பாடுங்க. பொடிவிடை மார்பினர் ஊதகனம் புடை சூழ பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பூதகனம் புடை சூழ கொடி உடையோர் தெரிந்து கொடியுடை ஓர் தெரிந்து ஐயம் கொண்டு பல பல கோரி பல பல கூறி வடிவுடை வானடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாழ்கோளே புத்தூர் கடிகமிழ் மாமலரிட்டு கடிகமிழ் மாமலரிட்டு கரைவிடத்தானடி காண்போம் காண்போம் அரைகழி கோவன ஆடையின் மேல் ஓர் ஆடரவம் அசைத்த ஐயம் புரைகெழு வெண்தலை புரைகெழு வெண்தலை ஏந்தி போர்விடை ஏறி புகழ ஏறி புகழ வரைகெழு மங்கைய வரைகெழு மங்கையதாகம் போர்வாக என அந்த வார்த்தை பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கலாம், நல்லா வரல அது, அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம. வரைகெழு மங்கையதாகம், அதாவது வரைகெழு மங்கையதை மங்கையை ஒரு பாகம், அது ஒரு பாகம்னா அதை அந்த பெண்ணை ஒரு பாகத்திலே அப்படின்னு நம்ம கொண்டு போனோம். வரைகெழு மங்கையது ஆகம் ஓர் பாகம், ஓர் பாகம் தனியாக பிரிச்சுக்கலாம். வரைகெழு மங்கையதாகம் ஓர் பாக ஆயவன் வாழ்கோலே புத்தூர். அந்த வரைகெழு மங்கையதாகம் அப்படி வரைக்கும் ஒரு பென்சிலில் கோடு போட்டுங்க. ஓர்பாகம்ங்கிற தனியாக பிரிச்சுருங்க, அப்போ தான் பாட்டு சரியாக வரும். வீரைகெழு வீரை கமிழ் மாமலர் வீரை கமிழ் மாமலர் தூவி விரிசடையானடி சேர்வோம் பூநெடு
நெடும் நாகம் அசைத்து அனல்லாடி புன்தலை அங்கையில் ஏந்தி ஊனிடு பிச்சை ஊரையம் ஊனிடு பிச்சை ஊரையம் உண்டியன்றே பல கூறி உண்டின உணவு உண்டின உணவு வானெடும் கண் ஊமை மங்கையோர் வாக வானெடும் கண் ஊமை மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்கோலே புத்தூர் தானெடு மாமலரிட்டு தானெடு மாமலர் இட்டு தலைவனது தாழ்நிழல் தலைவனது தாழ் சேர்த்துக்கலாம் தலைவனது தாழ்நிழல் சார்வோம். அடுத்தது பொடி உடை மார்பினர் போர்விடை ஏறி பூதகனம் புடை சூழ கொடி உடை ஊர் தெரிந்து ஐயம் கொண்டு கொடி உடை ஊர் தெரிந்து ஐயம் கொண்டு பல பல கூறி பல பல கூறி ஆதித்தாளம் 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 சொல்லலாம். அடுத்தது தாரிடு கொன்றை ஓர் வெண்மதி மங்கை தாழ் சடை மேல் அவை சூடி ஊரிடை பிச்சைகள் செல்வம் செல்வம் உண்டி என்று பல கூறி எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறார். ஒன்று ஒன்றா போய் கேட்குறார், யார் யார் போடுறாங்களோ சாப்பாடு போடணும், சாப்பிட்றது போடுற சாப்பாடை சாப்பிட்றது தானே அவருடைய வேலை. எனக்கு வந்து பிரியாணி வேணும், இன்னொரு இடத்துல சக்கரை பொங்கல் வேணும், இன்னொரு இடத்துல வெண்பொங்கல் கொடுங்க, இட்லி கொடுங்க, குருமா கொடுங்க, நான் கொடுப்பாரு. யார் வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் சாமிக்கு கொடுப்பாங்க இல்லையா? அதனால் என்ன கிடைக்குதோ அதை உண்டு சாப்பிடணும். அதனால் பல பல கூறி அந்த வார்த்தைகளை கவனிங்க, பல பல சொல்லுகின்றார், பல பல கூறி என்று அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். தார் இடி கொன்றை, நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், மாலை என்றால் வேறு, தார் என்றால் வேறு. கடையில் போய் மாலை கடையில் போய் எனக்கு தார் கொடுன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், இது இங்கே ரோட்டில் கிடைக்குமா, இங்கே கிடைக்காதுன்னு சொல்லுவான். தார்னால் அவனுக்கு என்னென்னு தெரியாது. தமிழில் தார் கொடுன்னு போய் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா மாலை கடையில் கொடுக்க மாட்டான், இருக்கிற மாலை என்ன அதான் கொடுப்பான். அவன்கிட்ட தாரும் இருக்கும் மாலையும் இருக்கும். தார்னா அந்த பூவில் பச்சை வந்து கலந்து கட்டியிருப்பாங்க, அது சிவபெருமானுக்குரியது. பச்சை வந்து சிவபெருமானுக்கு, சிகப்பு வந்து அம்பாளுக்கு. மாலைங்கிறது பெண்கள் அணியக்கூடியது, தார் என்பது ஆண்கள் அணியக்கூடியது. தார் இடு கொன்றை, கொன்றை தார், கொன்றை மாலையை அணிந்தவர் சிவபெருமான். தாரிடு கொன்றை ஓர் வெண்மதி கங்கை தாழ் சடை மேல் அவை சூடி, தலையில் என்ன வச்சுருக்காரு, கங்கை ஆற்றை வைத்திருக்கின்றார். அப்புறம் வெண்மதி, வெண்மையான சந்திரன், முழு நிலவாக வச்சுருக்காரு. வெண்மையான மதின வெண்மையான சந்திரன். தார் இடு கொன்றை, கொன்றை தாரினை கொன்றை மாலையை அணிந்தவர். வெண்மதி வெண்மையான பிறைச்சந்திரனை சூடியிருக்கின்றார். கங்கை தாழ் சடை, கங்கை ஆற்றை தலையிலே தாங்கிய சடை மேல் அவை சூடி, இவை எல்லாவற்றையும் தலையில் சூடி ஊரிடு பிச்சைகள் செல்வ, ஊர் மக்கள் இடுகின்ற பிச்சையை ஏற்று வாழக்கூடிய செல்வனே. பணக்கார யார்? பணக்கார யார்?
சிவபெருமான். ஆனால் ஏற்கிறது பிச்சை. இங்கே என்ன சொல்கிறாரு? ஞானசம்பந்த பெருமான் செல்வனேன்னு கூப்பிட்றாரு. இவ்வளோ வீட்டில் சாப்பாடு கிடச்சா பணக்காரன் தானே. செல்வ செல்வனே கூப்பிட்றாரு. ஊரிடை பிச்சைக்குள் செல்வனே உண்டி. உண்டின்னா சோறு. சோறு எல்லாம் சொல்லி சொல்லி என பலவாறு கூறி வாரிடு மென்முலை மாதொரு பாகம் ஆயவன். வார்னா கச்சு, அதாவது பெண்கள் தனது தனங்களில் கட்டி இருக்கக்கூடிய கச்சை என்று சொல்லக்கூடிய ஆடை. அந்த காலத்தில் சினிமாலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மேல் பகுதியில் மட்டும் ஒரு இறுக்கி கட்டி பெல்ட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க பெண்களுக்கு உறுப்புகளுக்கு. அதுக்கு வார்னு அர்த்தம், கச்சைன்னு பேர். கச்சை மென்முலை, மென்மையான முலையை உடைய மாதொரு பாகனாகிய சிவபெருமான் உமையை ஒரு பாகத்திலே உடையவன். வாழ்கின்ற வாழ்கொழி புத்தூர் காரிடு மாமலர் தூவி. கார் அப்படின்னா கார்காலம். இங்கு பருவநிலைகளை பார்க்கும்போது ஒவ்வொரு பருவங்களை பார்க்கும்போது கார்காலம், மழைக்காலம், கோடைக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம்னா சொல்லுவோம். முன்பனி காலம், பின்பனி காலம்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் கார்காலம் என்பது மழைக்காலம். மழைக்காலம் அப்படின்னு சொன்னால் மழை காலத்தில் நல்ல மழை பெஞ்சதுன்னா முல்லைப்பூ பூக்கும். பார்த்துருங்களா? இப்போல்லாம் என்ன கிடைக்கிது? முல்லைப்பூ கிடைக்கிது எங்கே பார்த்தாலும். முல்லை மல்லியெல்லாம் இப்போ தான் கார்காலத்தில் தான் பூக்கும். அதே நேரத்தில் கொன்றை பூ பார்த்திங்கன்னா அதுவும் கார்காலத்தில் தான். அப்படியே சடையாக தொங்குற மாதிரி நீளமாக நிறைய தொங்கும். யார் கொன்றை பூ பார்க்கல அவங்க மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் பார்த்ததே இல்லை கொன்றை பூவை. இப்போ எல்லோரும் பார்த்துருங்க. சிவபெருமானுக்கு உகந்த பூ கொன்றை பூங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. வாரிடை மென்முலை ஒரு மாது ஒரு பாகம் ஆயவன் வாழ்கின்ற வாழ்கொலி புத்தூரில் காரிடு மாமலர் தூவி. கார்காலத்தில் மலர்கின்ற கொன்றை மலர்களை தூவி இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்த வேண்டும். அடுத்த பாடல். திரும்பி திரும்பி கொன்றைப்பூ, கார்காலப்பூ, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு மாதிரியாக வரும். கனமலர் கொன்றை. கனமாக அப்படின்னா அர்த்தம் பொன் போன்ற மலராம். கொன்றைப்பூ பொன் போல் இருக்குது. கனமலர் கொன்றை அலங்கல். அலங்கல்னா மாலை. நீ இப்போ கேட்கலாம், நீங்கள் எல்லாம் கேட்கலாம், அலங்கல்னா மாலை. அப்போ மாலைன்னு சொன்னீங்களே, இது சிவபெருமானுக்கு உரியதே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிவபெருமானும் உமாதேவியும் சேர்ந்துருக்கிறதுனால தானே மாலைங்கிற வார்த்தை இங்கே வருது. தார் மட்டும் அல்ல, மாலையும் வருது. ஏன்னா 2 பேர் சேர்ந்து தானே இருக்கிறாங்க. அர்த்தநாரீஸ்வரரா. அலங்கல் என்ற சொல்லுக்கு மாலை. கனமலர் கொன்றை, பொன் போன்ற மலர்களை உடைய கொன்றை மாலை இலங்க. இலங்கனா விளங்க, கழுத்தில் போட்டிருக்காரு. காதில் ஓர் வெண்குழையோடு. காதில் ஒரு வெண்மையான குழையை அணிந்திருக்கின்றார். அப்போ இது யாருக்குரியது? சிவனுக்கா சக்திக்கா? யாருக்கு குழைனா? குழைனா குழைனா யாரோ சக்தின்னு காதில் விடுது. ஆணுக்குரியது. இப்போ சிவபெருமானை குறிக்கிறது. குழை என்பது ஆணுக்குரியது. புரியுதா? இப்போ சிவபெருமானை சொல்கிறார். குழையை ஒரு பாகத்திலே உடையவன். புன மலர் மாலை. புன மலை, புனையப்பட்ட மலர் மாலையை புனைந்தார். பகுதி ஒன்றே பல கூறே. புகுதி ஒன்று என்றே பல கூறே. ஒவ்வொரு ஊருக்காக போகிறார். புகுதல்னா செல்லுதல். புகுதல்னா செல்லுதல். ஊர் ஊராக போகிறாரு. முல்லை நிலத்து மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை எல்லாம் சூடி பலி ஏற்பதற்காக பலவாறு கூறி பார்வதியை ஒரு பாகத்திலே உடையவன் சிவபெருமான். இங்கே வனமூலை மாமலை மங்கையோர் பாகம். பெண்ணை தான் வர்ணித்து சொல்கிறார், உமாதேவியை வர்ணித்து சொல்கிறார். அழகிய முலையினை உடைய உமாதேவியை ஒரு பாகத்திலே உடைய சிவபெருமான் வாழ்கொலி புத்தூரில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடியவர். இனமலர் ஏய்ந்தன தூவி. இனமலர் ஏய்ந்தன தூவி. முதல்ல சொன்னார் கார்காலத்து மலர்களை எல்லாம் உணங்கினான்னு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? இனமலர் ஏய்ந்தன, என்னென்ன கிடைக்குதோ. ஏய்ந்தன கிட்டிய பூக்கள், கிடைத்த பூக்களைன்னு சொல்கிறார். முதல்ல கொன்றை மாலைனார், கார்காலத்தில் உள்ளது. அப்புறம் பொன் போன்ற கொன்றைன்னு சொன்னார். அப்புறம் முல்லை நிலத்தில் விளையக்கூடிய மலர்கள்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு? ஏய்ந்தன, என்னென்ன கிடச்சிருக்கோ கிட்டிய மலர்களை எல்லாம் தூவி
எம்பெருமான் அடி சேர்வோம், எம்பெருமானாகிய இறைவனுடைய திருவடியை நாம் சேர்வோம். அடுத்தது அலை வளர் நாகம் அசைத்து அனலாடி. அலை வளர் நாகம், நாகம்னா என்ன? நாகம்னா என்ன? பாம்பு. அரவுனா பாம்பு, நாகம்னா பாம்பு, பனின்னா பாம்பு. எத்தனை வார்த்தைகளை திருஞான சம்பந்த பெருமான் கையாண்டிருக்கார் பாருங்கள். எந்த காலேஜில் போய் தமிழ் படித்தார்? லைலா காலேஜில் படித்தார்? பச்சைப்பன் கல்லூரியில் படித்தாரா? இல்லை தருமபுரம் ஆதீன கல்லூரியில் படித்தாரா? திருஞான சம்பந்த பெருமான் எவ்வளவு வார்த்தைகளை போட்டிருக்காரு பாருங்கள். பாம்புக்கு அரவுன்னு சொன்னார், பனின்னு சொன்னார், நாகம்னு சொல்கிறாரு. புரியுதா? எவ்வளோ வார்த்தைகளை கவனிங்க. அலைவளர் நாகம் அசைத்து அனலாடி. அனல்னா நெருப்பு. கையில் நெருப்பை வைத்து கொண்டே விளையாடுகின்றார், நடனமாடுகின்றார். அலை வளர் நாகம். அலைன்னா புற்று. புற்று வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? புற்று என்பது முதல்ல கரையான் வைக்கணும், சின்ன சின்னதாக கரையான் வச்சுருக்கோம், அப்புறம் பெருசாக வரும். அந்த புற்றுலலாம் என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். கண்டிப்பாக பெரிய பெரிய புற்று உருவாக்கும், அதில் பாம்பு இருக்கும். அலைன்னா புற்று. புற்றில் வளர்கின்ற பாம்பு அந்த நாகத்தை அசைத்து கட்டியிருக்கிறார். அனலாடி, கையில் நெருப்பு வச்சுருக்காரு. களை தலையில் பலி கொள்ளும். களை தலையில், களை என்று சொல்லும்போது களைதல். இப்போ சொன்னாலே 5 தலையில் ஒரு தலையை, மேல் நோக்கிய தலையை, பிரம்மனுடைய தலையை கிள்ளி பிச்சை பாத்திரமாக ஏற்றுக்கொண்டார். பிச்சை பாத்திரம், அதாவது களை தலைன்னா தலையை களைந்தார், களையை நீக்கினார், கிள்ளினார். பலி கொள்ளும், பிச்சை ஏற்பதற்காக என்று சொல்லி கருத்தனே தலைவனே, முதல்ல செல்வான்னு சொன்னார், அடுத்தது கருத்தனே தலைவனே கல்வனே. என்ன உன்னை கல்வன்னு சொல்லட்டா, கருத்துடையவன்னு சொல்லட்டா, நீ பிரம்மனுடைய தலையை கிள்ளி பிச்சை பாத்திரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லுகின்றார். வளை ஒளி முன்கை, வளையல் ஒழிக்கக்கூடிய முன்கையை உடைய சிவபெருமா, இது உமாதேவியை இடது பாகத்திலே உடையவள். மடந்தை ஒரு பாகமாகம் ஆயவன், ஒரு பாகத்திலே உடையவனாகிய சிவபெருமான் வாழ்கின்ற திருவாழ்கொழி புத்தூரில் எழுந்தருளியிருக்கும் இறைவா, தலையவிழ் மாமலர் தூவி. தலை அவிழ் அரும்பு இருக்கு இல்லையா? அரும்பு அது தலையை அப்படி விரிச்சதுன்னா என்ன அர்த்தம்? பூவாக மாறும். அலர்ந்தது, அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு? தலை அவிழ். அந்த மொட்டு மலர்ந்து தான், மொட்டு மலர்ந்த அதான் அன்று அலர்ந்த மலர்கள், அன்று அலர்ந்த மலர்களை தூவி வழிபடுகின்றான். தலைவன் தாள் இணை சேர்வோம் சொல்கிறார். அதனால் இங்கே ரொம்ப அழகாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறார். அப்போ தலை அவிழ்னா அதனுடைய இதழ்கள்லாம் அவிழ்ந்ததுன்னா மலர்ந்ததுன்னு அர்த்தம். அன்று அலர்ந்த மலர்கள். பொதுவாக தமிழில் பூவுக்கு 8 பருவங்கள் சொல்கிறோம், பெண்களுக்கு 7 பருவங்கள் சொல்கிற போது இது பூவுக்கு 7 பருவம், பெண்களுக்கும் 7 பருவம். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். தம்பி சொல்லுங்கள், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். 7 பருவங்கள். அதுமாரி மலருக்கு இருக்குது தெரியுமா? மலருக்கு சொல்லுங்கள். 10th படித்தது உங்கள் தமிழ் டீச்சர் வாழ்க. ஏன்னா எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி படித்ததை சுத்தமாக மறந்துடுறாங்க. அடுத்தது இங்கே பூவின் பருவநிலைகள் 7 என்ன? போது, அரும்பு, போது. முதல்ல பூச்செடி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செடியில் இலைகள்லாம் வந்த பிறகு அப்படி லேசாக அரும்பும், சின்னதாக இருக்கும், அது அரும்பு. அது கொஞ்சம் மலரும், கொஞ்சம் உயரமாக வரும், அது போது. அதுக்கப்புறம் முகை, அடுத்தது மொட்டு, அப்புறம் மலர், அலர், வி. இப்போ நான் தலையில் வச்சுருக்கிற பூவுக்கு அலர்னு பேர். மலர் தான், அது மலர்ந்து போச்சு, நல்லா அலந்துருச்சு. சாயங்காலம் ஆனால் வி. இதுக்கு என்ன பேர்? சாயங்காலத்துக்கு பீன்னு பேர். பீன்னா விரிஞ்சு போயிடும், இதழ்கள்லாம் விரிஞ்சு வாடி கொட்டிடும். பூவினுடைய பருவ நிலைகள் 7: அரும்பு, போது, எழுதிக்கிறீங்களா? அரும்பு,
போது முகை மொட்டு மலர் அலர் பி. 7 வருதா? 7 வருதா? போது அரும்பு முகை மொட்டு மலர் அலர் பி. வி வி வா வா வி. வீனா மலர்னு அர்த்தம். வீனா தமிழில் வந்து மலர்னு அர்த்தம். ஒரே ஒரு எழுத்து, ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்போ கானா அரசன், ஆனா பசு, கோனா அரசன், கோனா அரசன், கோனா அரசன், ஆனா பசு. இங்கே வந்து இது ஓர் எழுத்து ஒரு மொழியில் இது வீணா மலர்னு அர்த்தம். அடுத்த பாடல் அடர்ஸ். என்ன சந்தேகமா? வேறு எதாவது வேணுமா? விட்டுட்டிங்களா? இன்னொரு முறை சொல்லிட்டா. போது அரும்பு முகை மொட்டு மலர் அலர் பி. அடுத்தது அடர் செவி வேழத்தின் ஈரூரி போர்த்து. அடர்ந்த செவியான், பெரிய காது. யாருக்கு? எதுக்கு? எதுக்கு? யாருக்கு சொல்லக்கூடாது? எதற்கு? பெரிய காது. யானை. தக்கன் வேலியிலேருந்து புறப்பட்டு வருகின்ற யானை இருக்கு இல்லையா, வேகமாக வருது இல்லையா, காது அப்படியே அசைஞ்சிக்கிட்டு வரும். ஒரு மதம் பிடிச்சி வர்ற யானை எப்படி இருக்கணும்னு நீங்களாம் பார்த்துருக்கலாம். அடர்ந்த செவியை உடைய வேழம்னா யானை. வேழம்னா யானை. வேழம்னா கரும்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்கே யானை. அடர்ந்த செவியை உடைய வேழத்தின் யானையின் ஈர் உரி போர்த்து. அந்த மிகப்பெரிய அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உதிரம் மாறாமல், அதான் ஈர் உரி, ரத்தமே சொட்டலையாம். ரத்தம் அப்படியே பிச்சுட்டாராம். பிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட மேலே போர்வே போத்திக்கிட்டாராம். அதான் சொல்கிறார். பசுமை கெடாத தோலை உரித்து. காஞ்சி போயிட்டா ரத்தம் வராது. பசுமை கெடாத தோலை உரித்து இவர் என்ன செய்ய போற்றி கொண்டாராம். வழிதலை அங்கையில் ஏந்தி. வழினா கிள்ளிய. வழினா போகிற வழி இருக்கு இல்லையா, ரூட்டு. இந்த ரூட்டில் போகிறோம், இந்த வழியில் போகிறோன்னு சொல்ல, அந்த வழி வேறு. இங்கே வழி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கிள்ளிய. கிள்ளிய தலையை அழகிய கையில் ஏந்தி உடலிடு பிச்சையோடு ஐய. உடலை எடுத்துக்கொண்டு உடம்ப அந்த இறைவன் அந்த உடலோட கையில் என்ன செய்கிறாராம், உடலீடு பிச்சையோடு ஐயம் உண்டி. பிச்சையோடு ஐயமும் உண்டி என்று பல பல கூறி மடல் மடநெடும் மாமலர் கண்ணியோடு. மடப்பம் வாய்ந்த நீண்ட கண்களை உடைய, இளமைத்தன்மையுடைய நீண்ட கண்களை உடைய அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவனாகிய சிவபெருமான் திருவாழ்கொழிப்புத்தூரில் எழுந்தருளியிருக்கின்றான். அவன் பிச்சையற்று வாழ்கின்றான். தடமலர் ஆயின தூவி. இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். தடமலர். தடமலர்னா, தடம்னா பொய்கை, விரிந்த பொய்கை. பொய்கைன்னா குளத்து பூக்கள்னு அர்த்தம். குளத்தில் என்னென்ன பூக்கள்லாம் பூக்கும்? தடம்னா நீர்நிலை. தாமரை, செங்கல் நீர், அல்லி எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா பூக்களும். செங்கல் நீர், நீலம், குவளை இதெல்லாம் வந்து தண்ணியில் பூக்கக்கூடிய பூக்கள். அந்த பூக்களையும் இறைவனுக்கு, தாமரை மலர்களையும் இறைவனுக்கு சாத்தலாம். தடமலராயின தூவி தலைவன் தாழ் நிழல் சார்வாம். இறைவனுடைய திருவடியை சார்வாம். தடமலராயின தூவி நீண்ட நீலமலர் போன்ற கண்களை உடையவளாம் இவ உமாதேவி. அந்த பெருமானை நாம் விரிந்த மலர்களால் அர்ச்சிப்போம்.